அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்பவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நன்றி. அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு ஆதரவு தெரிவித்து வர அனைத்து வியூவர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் எதற்காக மரங்களை படைத்தார்? மரங்கள் எதற்காக படைத்தார் அப்படின்னா, மனித குலத்திற்கு பயன்படும் விதமாக தான் படைச்சிருக்காங்க. இப்போ ஒரு அத்தி மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த அத்தி மர பால் வந்து திக்குவாய் இருந்தால் அந்த நாக்கில் தடவாங்க அந்த பால் எடுத்து, அதுக்கு சரியாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அத்தி மரத்தில் அனைத்து தேவதைகளும் இருப்பாங்க. அவர்கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்லி சுற்றும்போது நமக்கு அந்த தடைகள் விலகும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வன்னி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவதைகள் இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாள் நீங்கள் போய்ட்டு வாங்களேன், வன்னி மரத்தை சுற்றிட்டே வாங்களேன், உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும். எந்த வித வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையா, முன்னேற்றம் வரும், முன்னேற்றத்துக்கான பாதை தெரியும். அதே போல் அரச மரத்தை வந்து பெண்கள் சொத்தனா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கர்ப்பமாவாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா. அதே போல் அரச மரம்ன்றது அனைத்திற்கும் தலைவன் மாதிரி, அரசனுக்கு அரச மரம். அதனால் வந்து அதுக்கு அந்த பெருமை. அங்கே போய் நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை அதை தொட்டு கும்பிட்டு சொன்னாலும் நம்மளுக்கு போகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இலுப்பை மரத்துலையும் அந்த மாதிரி இருக்குது. எல்லா தெய்வங்களும் இருக்கும். அது வந்து இலுப்பை மரம் யாரோட அம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி அம்மனோட அம்சம். அங்கே வந்து அனைத்து தெய்வம் அங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் நமக்கு நன்மை. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்குரிய மரங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த மரங்களை நம்ம வந்து வழிபடும் போது நமக்குரிய வழிகள் வந்து கிடைக்கும். அதை வந்து நம்மளுக்கு தீராத பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும். நீங்கள் ஒரு 21 நாள் கண்டினியூவாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரத்தை சுற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மரத்தினால் படைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ விந்தணு குறைபாடு இருந்தால் அவங்க வந்து அத்திப்பழம் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த கடவுள் எதுக்காக இந்த மரங்களை படைத்தாருன்னா, மனித குலத்திற்கு ஆரோக்கியத்திற்காகவும் நன்மை செய்யும் விதமாக தான் அதை படைச்சிருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து பழைய காலத்தில் வந்து இயற்கையை வழிபட்டாங்க இல்லையா, அதே போல் அதை மறந்துட்டோன்றதுனால அதை வந்து மீண்டும் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. எந்த மரமாக இருந்தாலும் சுற்றிட்டு வாங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு ஒளி விளக்கு போல் ஒரு விஷயம் கிடைக்கும். அங்கே இருக்க பெரியவங்க மூலிமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம். அவங்க மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இதை முதல்ல சொல்லுவாங்க. நான் ஏன் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க எல்லோரும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. வள்ளலார் விஷயங்கள் பார்ப்போம், மல்லோட ஒரு தன்மையும் பார்ப்போம். நிறைய விஷயம் ஜோதிடத்தில் பார்க்கலாம். எல்லா விஷயமும் சிற்றின்பத்திலேருந்து பேரின்பம் எப்படி அடையிறது, எல்லா வழிகளும் நான் கண்ட விஷயங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.